போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி புவியியலில் இருக்கக்கூடிய 7 கண்டங்கள் மற்றும் அவற்றின் முழு விவரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது புக்கில் தான் இந்த டாபிக் இருக்குது. சரிங்களா, 7 கண்டங்கள் 5 பெருங்கண்டங்களை பற்றி 6வது புக்கில் இருக்குது. அதில் 7 கண்டங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே புவியியலில் பூமியும் சூரிய குடும்பமும், பேரண்டமும் சூரிய குடும்பமும், வரைபடங்கள், சுழன்றும் சுற்றியும் வரும் பூமி, இதை பற்றி 2 வீடியோ பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அச்சக்கோடுகள், தீர்க்கக்கோடுகள், இதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். புக் பேக் கொஷினும் இந்த வீடியோக்கு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017 ஜியாகிரபி புவியியல் அப்படின்ற பிளேலிஸ்ட் போனீங்கன்னா புவியியல் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. 6th புக்கில் நாம் வாழும் பூமி அப்படின்ற டாப்பிக்கில் தான் 7 கண்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் ஆகியவை பூமியின் முக்கிய நில அமைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயரமான முகடுகளுடன் கூடிய நில அமைப்பே மலை. சரிங்களா, இது வந்து கூட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். சரிங்களா, மலை இது வந்து என்ன மாதிரியான நில அமைப்பு அப்படிங்கிறதுனா உயரமான முகடுகளுடன் கூடிய நில அமைப்பே மலை. சரிங்களா, பல மலைகள் தொடர்ச்சியாக அமையும் போது அது மலைத்தொடர் என வழங்கப்படுகிறது. உலகின் மிக உயரமான மலைத்தொடர் இமயமலைத்தொடர். சரிங்களா, இது வந்து சிம்பிள் கொஷின், சிம்பிளாக கேட்டுட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா, உலகின் மிக உயரமான மலைத்தொடர் வந்து இமயமலைத்தொடர், இது வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அடுத்து பீடபூமி பற்றி கொடுத்துருக்காங்க. சுற்றியுள்ள நிலப்பகுதிகளை விட சற்றே உயரமானதாகவும் அதன் மேற்பகுதி தட்டையாகவும் உள்ள நில அமைப்பு பீடபூமி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சுற்றியுள்ள நிலப்பகுதிகளை விட சற்று உயரமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மேல் பகுதி வந்து தட்டையாக இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலப்பகுதியோட கொஞ்சம் உயரமாக இருக்கணும், அதே போல் மேல் பகுதி வந்து தட்டையாக இருக்கணும். சரிங்களா, தக்கான பீடபூமி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி தக்கான பீடபூமி. அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திபெத் பீடபூமி தான் உலகின் மிகப்பெரிய பீடபூமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திபெத் பீடபூமி தான் உலகின் மிக உயரமான பீடபூமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உலகின் மிக உயரமான பீடபூமி எது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திபெத் பீடபூமி. சரிங்களா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தென்னிந்தியாவில் உள்ள பீடபூமி எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் உள்ள பீடபூமி தான் தக்கான பீடபூமி அப்படின்னு முன்னே சொன்னோம். சரிங்களா, பறந்து விரிந்த தாழ்வான சமமான நிலப்பரப்பு சமவெளி என அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து சமவெளினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறந்து விரிந்த தாழ்வான சமமான நிலப்பரப்பு தான் சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை சமவெளியை சொல்கிறாங்க. கங்கை சமவெளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு பாயும் இடத்துல தான் கங்கை சமவெளி இருக்குது. கங்கை ஆறு பாயும் வட இந்திய பகுதி உலகின் மிக முக்கிய சமவெளிகளில் ஒன்று அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவில் மட்டுமில்லை, உலகின் மிக முக்கிய சமவெளிகளில் கங்கை சமவெளி மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, ஊட்டி, கொடைக்கானல், இது எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகம் இந்தியாவில் ஒரு பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்தியா, சீனா, பாகிஸ்தான், இது வந்து ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் உள்ள நிலப்பகுதி ஐரோப்பா கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இதெல்லாம் சும்மா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 கண்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இதெல்லாமே வந்து 7 கண்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடல்கள் இன்றி தொடர்ச்சியான அகண்ட நிலப்பரப்புகள் கண்டங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா, கடல்கள் இல்லாமல் தொடர்ச்சியான அகன்ற நிலப்பரப்பு தான் வந்து கண்டங்கள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான விளக்கங்கள் பற்றி பார்க்கலாம். ஆசியா 7 கண்டங்களில் மிகப்பெரியது ஆசியா அப்படின்றாங்க. ஸோ 7 கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியா தான். சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இது பூமியின் வட அரைக்கோளத்தில் உள்ளது. ஸோ நம்மவும் வந்து இந்தியா வந்து வட அரைக்கோளத்தில் தான் இருக்குது அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆசியாவே வந்து பூமியோட வட அரைக்கோளத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆசியா வந்து பூமியின் வட அரைக்கோளத்தில் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வந்து ஆசியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோபி குளிர்பாலைவனம், உயரமான இமயமலைத்தொடர், இது ரெண்டுமே வந்து ஆசியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபி குளிர்பாலைவனம், உயரமான இமயமலைத்தொடர். ஸோ ஒவ்வொரு கண்டமும் அதில் இருக்கக்கூடிய இடங்களை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 6th புக்லேயே இது இருக்குது. ஸோ நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து 1 or 2 கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா கொடுத்துருக்காங்க. பரப்பளவில் இது 2வது பெரிய கண்டம். ஸோ பரப்பளவில் 2வது பெரிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா. இந்த கண்டம் வட அரைக்கோளத்திலும் தென் அரைக்கோளத்திலும் பரவியுள்ளது. ஸோ ஆசியா வந்து வட அரைக்கோளத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஆப்பிரிக்கா வந்து அப்படி கிடையாது, வட அரைக்கோளத்திலும் இருக்குது, தென் அரைக்கோளத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 2 பகுதியிலுமே ஆப்பிரிக்கா பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கோட்டு தான் இதை வந்து பிரிக்குது, 2ஆக பிரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலநடுக்கோடு இந்த கண்டத்தை 2ஆக பிரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகின் மிக நீளமான நைல் நதி இக்கண்டத்தில் பாய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைல் நதியோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6695 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா,
உலகின் மிக நீளமான, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகின் மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நைல் நதி. அதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6695 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சகாரா பாலைவனம் இக்கண்டத்தில் தான் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடர்ந்த காடுகள் மற்றும் கனிம வளங்கள் செறிவு மிக்கது இந்த கண்டம். ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் மிக அடர்ந்த காடுகளும் கனிம வளங்களும் அதிகமாக காணக்கூடிய கண்டம் ஆப்பிரிக்க கண்டம். சரிங்களா? இது மூணுமே டிஎன்பிஎஸ்சி கொஷின். உலகின் மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா நைல் நதி. அதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6695. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சகாரா பாலைவனம். அதுவும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து வட அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களால் சூழப்பட்ட கண்டம் வட அமெரிக்கா. இதன் மேற்கு பகுதியில் உள்ள ராக்கி மலைத்தொடர் மிக நீண்ட மலைத்தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேற்கு பகுதியில் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராக்கி மலைத்தொடர். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா. சரிங்களா? வட அமெரிக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களால் சூழப்பட்ட கண்டம் தான் வட அமெரிக்கா. இதன் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் தான் ராக்கி மலைத்தொடர். சரிங்களா? மேற்கு பகுதின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு பகுதியா கிழக்கு பகுதியா அப்படின்னு கூற்றில் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. சரிங்களா? வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் தான் ராக்கி மலைத்தொடர் இருக்குது. இது மிக நீண்ட மலைத்தொடர். சரிங்களா? அடுத்து தென் அமெரிக்கா, 4வது கண்டம் தென் அமெரிக்கா. இக்கண்டம் பெரும் அளவு தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ தென் அரைக்கோளத்தில் தான் தென் அமெரிக்கா அதிக அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் நீளமான ஆண்டிஸ் மலைத்தொடர் இந்த கண்டத்தில் தான் உள்ளது அப்படின்றாங்க. சரிங்களா? உலகின் மிகப்பெரிய அமேசான் ஆறு, இது ரொம்ப முக்கியம். உலகின் மிகப்பெரிய அமேசான் ஆறு தென் அமெரிக்காவில் தான் இருக்குது. சரிங்களா? அதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6586. முன்னே ஒரு கொஷின் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைல் நதி. அது எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது. சரிங்களா? நைல் நதியோட நீளம் 6695 கிலோமீட்டர். இங்கே வந்து தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆறு வந்து அமேசான் ஆறு. உலகின் மிகப்பெரிய ஆறு அமேசான் ஆறு. அதோட கிலோமீட்டர் வந்து 6586. சரிங்களா? இது வந்து அதோட கொஞ்சம் குறைவு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மலைத்தொடர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தென் அமெரிக்காவில் ஆண்டீஸ் மலைத்தொடர் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. தென் அமெரிக்காவில் ஆண்டீஸ் மலைத்தொடர் மற்றும் அமேசான் ஆறு இருக்குது. சரிங்களா? அமேசான் ஆறோட நீளம் 6586 கிலோமீட்டர். அடுத்து ஐரோப்பா கொடுத்துருக்காங்க. ஐரோப்பா பற்றி 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டம் ஐரோப்பா. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஐரோப்பாவில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஸோ ஒவ்வொரு கண்டம் அதில் இருக்கக்கூடிய மலைகள், மலைத்தொடர்கள், ஆறுகள் இதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறோட டீட்டெயில் அது எந்த கண்டத்தில் இருக்குது, மலைத்தொடர் எங்கே இருக்குது, அதோட நீளம் என்ன, ஆறோட நீளம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க. 6வது கண்டம் ஆஸ்திரேலியா. 4 பக்கமும் கடல்களால் சூழப்பட்ட கண்டம் ஆஸ்திரேலியா. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 4 பக்கமும் கடல்களால் சூழப்பட்ட ஒரு தீவு கண்டம் தான். சரிங்களா? ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீவு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் 2-3 டிஎன்பிஎஸ்சி கொஷின் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இக்கண்டம் நியூசிலாந்து, பிஜி போன்ற பல தீவுகளை கொண்டது. பிஜி தீவுகள், பாப்புவா நியூகினியா முதலிய தீவுகள் பொதுவாக ஓசியானியா தீவுகள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிஜி, பாப்புவா நியூகினியா இந்த தீவுகளுக்கெல்லாம் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓசியானியா தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓசியானியா தீவுகள் என அழைக்கப்படுகின்றன. அது என்னென்ன தீவுகள் அப்படின்னு கேட்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஜி தீவுகள், பாப்புவா நியூகினியா. சரிங்களா? இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஷின் ஒன்று இருக்குது. கிரேட் பாரியர் ரீஃப் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை ஆஸ்திரேலிய கடற்கரையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிரேட் பாரியர் ரீஃப் இது வந்து உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட கடற்கரையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆஸ்திரேலியா ஒரு தீவு கண்டம் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிஜித் தீவுகள், பாப்புவா நியூகினியா இது எல்லாமே சேர்ந்து ஓசியானா தீவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம். கிரேட் பாரியர் ரீஃப் இது வந்து உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை. இதோட ஆஸ்திரேலியா கடற்கரையில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இது 3மே முக்கியம். சரிங்களா? அடுத்து 7வது கண்டம் அண்டார்டிகா. தென் துருவ பகுதியில் உள்ள இக்கண்டம் முழுவதும் பனி படர்ந்துள்ளது. இது மிக குளிர்ந்த பகுதி. சரிங்களா? மிக குளிர்ந்த கண்டம் எது அப்படின்னு கேட்டாலும் அண்டார்டிகா தான். பென்குயின் பறவை, சீல் போன்ற உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி அண்டார்டிகா. சரிங்களா? தென் துருவ பகுதியில் உள்ள கண்டம் முழுவதும் பனி படர்ந்த கண்டம், மிக குளிர்ந்த பகுதி, பென்குயின் பறவை, சீல் போன்ற உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் தான் அண்டார்டிகா. இங்கே வந்து ஒரு கொஷின் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வுகளை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. சச்சின் கங்கோத்ரி, மைத்ரேயி, பாரதி இது 3மே வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆய்வு குடியிருப்புகள். சச்சின் கங்கோத்ரி தற்போது பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆய்வு மேற்கொள்வதற்காக சச்சின் கங்கோத்ரி தொடங்கப்பட்டது. அது தற்போது பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைத்ரேயி எனும் ஆய்வு குடியிருப்புகளை நம் நாடு நிறுவியுள்ளது.
ஆண்டு முழுவதும் இந்திய விஞ்ஞானிகள் பலர் இங்கு தங்கி ஆய்வு செய்து வருகின்றனர். பாரதி என்னும் புதிய ஆய்வு குடியிருப்பை நம் நாடு சமீபத்தில் நிறுவியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சச்சின் கங்கோத்ரி, மைத்ரேயி, பாரதி இது மூன்றுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சச்சின் கங்கோத்ரி மட்டும் இப்போதைக்கு வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சச்சின் கங்கோத்ரி, மைத்ரேயி, பாரதி. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பாரதி ஆராய்ச்சி குடியிருப்புகளுக்கான படத்தை வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் அப்படி நிற்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் 5 பெருங்கடல்கள், தீபகற்பம்னா என்ன, தீவுகள்னா என்ன, நீர் சந்தினா என்ன, நில சந்தினா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் முன்ன சொன்ன தகவல்கள் எல்லாமே பார்ப்போம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/way2tnpsc. அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twitter.com/way2tnpsc. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.